ஹாய் மக்களே, வணக்கம். ஊர் ஃபுல்லாக நல்ல மழையா. ஸோ இந்த மழையில் என்னோடய செடிங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்க வந்தேன். ஆல் ஆர் ஓகே, பட் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்காங்க மழையால். க்யூட்டாக பூத்துருக்காங்க எல்லாருமே. ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ் அழகாக உள்ளே பூத்துருக்கா. இது எல்லாமே நாட்டு ரோஜா. அண்ட் இவங்க வந்து ஆரஞ்சா, இவங்க வந்து பன்னீர் ரோஜா அழகாக பூத்துருக்காங்க. கத்திரிக்காய் பூ விட்டுருக்கு. மல்லிப்பூ சூப்பராக பூத்துருக்கா. ஸோ நம்ம இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப், கேரட் சூப் செஞ்சு குடிக்கலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கேரட் சூப் செய்ய போகிறோம் மழைக்கு இதமாக. ஸோ கேரட் சூப்புக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் தான். 2 கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு, நல்ல பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். சாம்பார் வெங்காயமும் எடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். சாம்பார் வெங்காயம்னா ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டியதான். 2 விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். அண்ட் கட் பண்ணது எல்லாமே போட்டாச்சு. கேரட், வெங்காயம், பூண்டு, மிளகு எல்லாமே போட்டாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ இது வந்து 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா கொதிக்குது, ஆறட்டும். இதில் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டா கேரட் சூப் ரெடி. நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இதை அரைச்சாச்சு. கேரட் சூப்புக்கு தேவையானதை அரைச்சிட்டோம். இதை வந்து இந்த பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே சூப்பு, அதாவது கேரட்டை வேக வச்ச தண்ணி தான் இது. இதை ஏற்கனவே கொஞ்சம் போட்டு அரைச்சாச்சு. பேலன்ஸ் இதில் சேர்த்துடலாம். பேலன்ஸ் தண்ணியில் அந்த அரைச்ச விழுதை ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி. இப்போ சூப் வந்து நம்ம அரைச்சி இதில் வச்சுருக்கோம். இது தாளிச்சிடலாம். சூப்பு சிம்பிளாக, ரொம்ப ஒன்றுமே இல்லை தாளிக்கிறதுக்கு. ஒரு பீஸ் பட்டர், அமுல் பட்டர் எடுத்துருக்கேன், அது போட்டுறேன். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஓகே, பட்டர் இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சூப்பை ஊற்றிடலாம். நம்ம வந்து திக்னஸ்க்கு வந்து கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி எதுவுமே போடலை. வெறும்னே கேரட், வெங்காயம் தான். இப்போ டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போடுறோம். இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ சர்க்கரை போட்டிருக்கேன். கேரட் சூப் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு அட்டகாசமான கேரட் சூப்பு செம்ம எம்மியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தென் பெப்பர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப எம்மியாக இருக்குது. இந்த மாதிரி மழைக்கு இதமாக டேஸ்டியாக வீட்டிலே செஞ்சு, அதாவது எதுவுமே அடிஷ்னல் பொருட்கள் எதுவுமே நம்ம சேர்க்கல, ஒரு கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்கல. இதுலேயே நல்ல திக்னஸ் இருக்குது. இந்த திக்னஸ் சூப்பராக இருக்குது சூப்புக்கு. நீங்களும் இதே மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். until then, see you. Ta-da. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.